இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களை, ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜான் பேப்டிஸ்ட் தெலேசால் என்கிற புனிதருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்பு மிக்கவர்களே, 18ஆவது நூற்றாண்டினுடைய மிக பெரும் ஒரு கல்வியாளராகத்தான் இந்த புனித ஜான் பேப்டிஸ்ட் தெலேசால் அவர்களை நம்ம பார்க்கிறோம். இவர் பிறந்தது பிரான்ஸ் தேசத்துல ஒரு பிரபுத்துவ பணக்கார குடும்பத்துல. மிக இளைய வயதிலிருந்து ஏழ்மையையும் எளிமையையும் விரும்பினார். இறைவனோடு புனிதத்தில் வாழ விரும்பினார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றுல அவருடைய இளமை காலத்துல நம்ம வாசிக்கிறோம். குடும்பத்துல எப்பொழுதெல்லாம் விழாக்கள் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றனவோ அப்பொழுதெல்லாம் இவர் மட்டும் தனியாக மேல் மாடிக்கு சென்று தன்னுடைய சகோதரி இடத்துல புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இவர் கேட்டு அதை தன்னுடைய மனதில் பதிக்க முயற்சி செய்வாராம். தினமும் திருப்பலிக்கு செல்லுகிற ஒரு ஆர்வத்தையும் இறைவனிடத்துல இறைவேண்டல் செய்கிற ஒரு பழக்கத்தையும் கொண்டிருந்து குருவாக திருநிலைப்படுத்தவும் இவர் ஆசைப்படுகிறார். குருத்துவ பயிற்சிகளை முடித்து குருவாகவும் இவர் திருநிலைப்படுத்தப்பட்டார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றுல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நல்ல கல்வி ஒருவரை ஒழுக்கத்திலும் புனிதத்திலும் வளர்த்தெடுக்கும் என்று நம்பிய இவர் பல்வேறு கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தினார். அதுவும் சிறப்பான விதத்திலே ஏழை எளியவர்களுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அவர் கற்பித்தார். 18ஆவது நூற்றாண்டுல கல்வியில மாபெரும் புரட்சியை செய்த ஒரு புனிதராகவும் இந்த புனித ஜான் பேப்டிஸ்ட் தெலேசால் அவர்கள் அறியப்படுகிறார். இவருடைய கல்வி பணியை தொடர்ந்து செய்வதற்காக துறவர சபை ஒன்றையும் இவர் ஏற்படுத்தினார் என்றும் நம்ம வரலாற்றுல வாசிக்கிறோம். கிறிஸ்தவ பள்ளிகளின் சகோதரர்கள் என்கிற அந்த தெலேசால் பிரதர்ஸ் என்று அழைக்கப்படுகிற அந்த துறவு சபை ஏற்படுத்திய புனிதராகவும் இவர் பார்க்கப்படுகிறார். 1719ஆவது ஆண்டு இவர் இறைவனடி சேர்ந்தார் என்றும், பிறகு இவருக்கு 1950ஆவது கிறிஸ்தவ கல்வியினுடைய தந்தை என்று இவருக்கு திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் இவரை அறிவித்தார் என்றும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். பள்ளிகளுடைய பாதுகாவலர், கல்வி நிறுவனங்களுடைய பாதுகாவலர், கல்வியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய பாதுகாவலர், இளைஞர்களுடைய பாதுகாவலர் மற்றும் மாணவர்களுடைய பாதுகாவலர் என்று தான் இவர் அழைக்கப்படுகிறார். பிரான்ஸ் தேசத்தில் இவர் பிறந்திருந்தாலும் பெல்ஜியம் தேசத்துல தான் இவர் அடக்கம் செய்யப்பட்டார் என்றும் நம்ம இவருடைய வாழ்க்கை குறிப்பில் வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, புனித ஜான் பேப்டிஸ்ட் தெலேசால் அவர்களுடைய பரிந்துரையால் இந்த நாட்டினுடைய நல்ல பொறுப்புள்ள குடிமக்களாகவும் அதே நேரத்தில் நல்ல கிறிஸ்தவர்களாகவும் மாற்ற வேண்டிய ஒரு வரத்திற்காக இவருடைய பரிந்துரை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, உயிர்ப்பின் எண்கிழமைகளில தான் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகமானது உயிர்ப்பு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு கொடுக்கப்பட்ட அதே வாசகத்தினுடைய வேறொரு படிவம் என்று கூட நம்ம சொல்லலாம். உயிர்ப்பின் திருவிழப்பு திருப்பள்ளியில மத்திய நற்செய்தியில நம்ம வாசகத்தை வாசித்தோம். இன்றைக்கு யோவான் நற்செய்தியில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே நிகழ்ச்சி தான். இயேசுவனுடைய அந்த உயிர்ப்பின் இரவு அன்று மகதலேன் மரியா இயேசுவை காண செல்லுகிறாள். அங்கே செல்லுகிற நேரத்துல வெற்று கல்லறை அவர் காண்கிறார். இயேசு கிடத்தப்பட்டிருந்த தலைப்பகுதியில ஒரு வானதூதரும் கால் பகுதியில இன்னொரு வானதூதரும் அமர்ந்திருக்கிறார். அவர்களிடத்துல இயேசு எங்கே என்று அவர் வினவி கொண்டிருந்த நேரத்துல அங்கு தோட்டக்காரரை போல இருந்த இயேசுவிடத்துல, ஐயா, இயேசுவை எங்கே கொண்டு சென்றீர்கள், அவரை எங்கே வைத்தீர்கள் என்று சொன்னீர் என்றால் நான் அவரை எடுத்து செல்வேன் அப்படி என்று இயேசு தான் தன்னுடன் பேசி கொண்டிருக்கிறார் என்பதை உணர முடியாதவளாய் அச்சத்தின் உச்சத்தில் இருக்கிறார் இந்த புனித மகதலேன் மரியா. அன்புமிக்கவர்களே, மகதலேன் மரியாவை பார்த்து மரியா என்று சொன்ன உடனேயே அவர் இயேசுடைய குரலை கண்டு கொண்டு இயேசுவை தழுவ முயற்சி செய்கிறார். அதற்கு பிறகு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியாவை தன்னுடைய திருத்தூதர்களிடத்துல நற்செய்தியின் அறிவிப்பாளராக, உயிர்ப்பின் முதல் அறிவிப்பாளராக அவரை அனுப்புகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த நிகழ்வை நம்ம பார்க்கிற நேரத்துல 3 அழகான வாழ்க்கை பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். முதலாவது, மகதலேன் மரியா அச்சத்துல இருக்கிறார், மிகப்பெரிய ஒரு குழப்பத்துல இருக்கிறார், மன அழுத்தத்துல இருக்கிறார், துக்கம் அவரை ஆட்கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார் என்பதை கூட அவரால் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். அந்த நேரத்துல ஆண்டவராகிய இயேசு அவர் முன்னிலையில தோன்றிய பொழுது அவரை ஒரு தோட்டக்காரர் என்று தான் மகதலேன் மரியா இன்றைக்கு புரிந்து கொள்ளுகிறார். அன்புமிக்கவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கூட பல்வேறு துன்பங்கள், வேதனைகள், சில நேரங்களில் நோய், இவற்றினால் மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்கிற நாம், அல்லது சிலருடைய இறப்பினாலும் இழப்பினாலும் மிகுந்த வேதனையில் இருக்கிற நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம காண மறுக்கிறோம். காரணம், இந்த உலகத்தின் துன்பங்கள், வேதனைகள் ஆண்டவரை காணுகிற அந்த கண்களை இன்றைக்கு மறைத்து விடுகின்றன. அன்புமிக்கவர்களே, துன்பத்தில் இருப்பவர்களே,
நமக்கு இறைவன் சொல்லுகிற செய்தி, உங்கள் துன்பங்கள் வாயிலாகவும் இறைவன் பேசுகிறார், உங்கள் துன்பங்களின் நடுவில் இறைவன் இருக்கிறார். ஆகவே நம்முடைய விசுவாச கண்கள் கொண்டு இயேசுவை கண்டுகொள்ளத்தான் இன்றைக்கு இறைவன் முதல் செய்தியாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இரண்டாவது ஒரு செய்தி என்பது, அன்புமிக்கவர்களே, மகதலேன் மரியாவிடத்துல ஆண்டவர் நேரடியாகவே வருகிறார். அந்த துன்பகரமான, வேதனையான, மன அழுத்தத்திற்கு உள்ளான அந்த ஒரு சூழலில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேரடியாக தனியாக மகதலேன் மரியாளை இன்றைக்கு எதிர்கொள்கிறார். நம்முடைய துன்பங்கள் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் நம்மை அணுகுவார், தனிப்பட்ட முறையில் நம்மை அவர் எதிர்கொள்வார், தனிப்பட்ட முறையில் நம்மை அவர் அரவணைப்பார், தனிப்பட்ட முறையில் நம்மை பாதுகாப்பார் என்கிற இரண்டாவது அழகான செய்தியும் இந்த நாள் நமக்கு உணர்த்துகிறது. மூன்றாவது ஒரு அழகான செய்தியாக, அன்புமிக்கவர்களே, அழுத்தத்தில் இருந்த, துன்பத்தில் இருந்த, வேதனையில் இருந்த அந்த மகதலேன் மரியாளைத்தான் உயிர்ப்பின் தூதுவராக, அந்த உயிர்ப்பின் முதல் அறிவிப்பாளராக அனுப்பி வைத்தார் என்று தான் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, எத்தனை பாவிகளாக இருந்தாலும் ஆண்டவர் மீது தூய அன்பு கொண்டு வாழ்ந்தால் நம்மையும் அவர் நற்செய்தியின் தூதுவர்களாக மாற்றுவார் என்கிற ஆறுதலான மூன்றாவது செய்தியும் இந்த நாள் நமக்கு உணர்த்துகிறது. துன்ப துயர வேளைகளில் நம்பிக்கையின் கண் கொண்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளவும், தனிமையில வேதனையில் இருக்கிற நேரத்துல ஆண்டவர் நம்மை நேரடியாக தனித்துவமாக எதிர்கொள்ள ஆட்கொள்ள வருகிறார் என்பதை புரிந்து கொண்டு இயேசுவின் மீது தூய அன்பு வைத்திருந்தோம் என்றால் நம்மையும் நற்செய்தியின் தூதுவர்களாக, அவருடைய இறை அன்பின் சாட்சிகளாக மாற்றுவார் என்பதை புரிந்து இறைவனிடத்துல இந்த 3 வரத்திற்காக மன்றாடி செபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.